ஹஜ் என்பது எவ்வளவு பெரிய விஸ்தம். மனிஸ்ததா இலைஹி சபீலா, உங்களுக்கு சக்தி பெற்று முடிந்தால் எப்படியும் போய்விடுங்கள். மார்க்கத்தின் 5 கடமைகள் ஒன்று. சாதாரண விஷயமா? அல் குரான் ஹதீஸ் என்பது சாதாரண மதம் மற்றுமா போதகம்? குரான் நமக்கு தொழுகையும் நோன்பையும் ஆத்ம பலத்தையும் இபாதத்துகளையும் மார்க்க ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களையும் போதிக்கிறது. 5வது வெரி பவர்ஃபுல்லான கடமை ஹஜ் என்பது சாதாரணம் அல்ல. எதற்காக கஃன் துணியை போட்டு விட்டு போகிறோம்? நாம் போன இடத்துல மௌத்து வர. அதனால தான் 2 ஜிஹாதுல ஒரு ஜிஹாதுன்னு சொன்னாங்க. ஒரு மனிதர் வந்து கேட்கிற, யா ரசூலா இன்னி ஜபானுன், எனக்கு கொஞ்சம் மனசுல பயம் இருக்கு ஜிஹாது வர்றதுக்கு. அப்படியா? தால்மானா ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுக்கு வாப்பா. லைஸ ஃபீஹா ஷௌகா, முள்ளில்லாத ஜிஹாது பாண்டாங்க. முள்ளில்லாத ஜிஹாது, எங்க கூட சேர்ந்து ஹஜ்ஜுக்கு வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன்? அந்த ஹஜ்ஜுக்கு கலீஃபா தலைமை ஏற்பார், இஸ்லாமியருடைய தலைவர் தலைமை ஏற்பார், வருவார். ஒவ்வொரு நாட்டின் பிரஜைகளும் வருவார்கள். எல்லா மக்கள்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாட்டுக்கு 190 நாடு இருக்கா. ஒவ்வொரு நாட்டுடைய பிரஜைகளை கூட்டு வச்சு, பிரதமரை கூட்டு வச்சு, கவர்னரை கூட்டு வச்சு பேசினா போதும். உன் நாட்டுல என்ன பிரச்சனை கேட்கலாம் இல்லையா? உன் நாட்டுல என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன சக்தி வேணும் என்பதை கேட்பதற்குண்டான மகத்தான வலிமையை சொல்லுவதுதான் ஹஜ்ஜுடைய நோக்கம்.